முட்டையை இதுல வச்சா டுர்ருன்னு சறுக்கிட்டு வெளியே வந்துருமா? டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமா? முட்டைய லைனா அடுக்கி வச்சுட்டு ஈஸியா எடுத்துக்கலாம் இந்த ஆட்டோமேட்டிக் எக் ரோலிங் ட்ரே. இது டெஸ்ட் பண்ணி பாக்கிறதுக்காக வர்ற வழியிலேயே 30 முட்டை இருக்கிற ட்ரேவை ஃபுல்லா வாங்கிட்டு வந்துட்டேன். 20 பிராய்லர் முட்டை 10 நாட்டு முட்டைன்னு வேற வேற சைசஸ்ல செக் பண்றதுக்காக மிக்ஸ் பண்ணி வாங்கியாச்சு. ஒரே ஒரு முட்டையை மேல இருந்து உருட்டி விட்டா ஒரு கிராக் கூட இல்லாம ஒரு இடத்துலயும் நிக்காம வீடியோல காட்டுற மாதிரி சூப்பரா சறுக்கிட்டு வருது. ஃபுல் ட்ரேலையும் பெருசு சின்னதுன்னு வேற வேற சைஸ்ல முட்டையை மாத்தி மாத்தி அடிக்கிட்டு இப்போ ஒரு முட்டையை எடுத்தா மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரோல் ஆகி வருதான்னு செக் பண்ணி பார்த்தா எஸ் அழகா வருது. ஆனா ஒரு சில எக்ஸ் மட்டும் உருண்டு வராம சைடு வாங்கி ஸ்டக் ஆகி நிக்குது. பட் லேசா கைய வச்சு ஒரு சின்ன புஷ் கொடுத்தா ஸ்டக் ஆன எக்ஸ் எல்லாமே உருண்டு வர ஆரம்பிச்சிருது. ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரி முட்டையை பார்த்து எடுத்து இப்பவாச்சும் ஸ்டக் ஆகாம வருதான்னு செக் பண்ணி பார்த்தா அப்பவும் அதே மாதிரி தான் ஸ்டக் ஆகுது. இப்படி ஸ்டக் ஆகி நிக்கிறது பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. ப்ராடக்டோட யூட்டிலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. எதை ஃபர்ஸ்ட் வாங்கணும் எதை நெக்ஸ்ட் வாங்கணுங்கிறதுக்கு ஏத்த மாதிரி இந்த ட்ரேல பார்த்து அடுக்கி வச்சிட்டோம்னா பழைய முட்டையை ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிடுவோம். அண்ட் புது முட்டை பின்னாலே அழகா ரோல் ஆகி வரும். நம்ம ஈஸியா ஒண்ணுன்னா எடுத்துக்கலாம். இந்த எக் ட்ரே 2 அடுக்கு 3 அடுக்குன்னு வேற வேற கெபாசிட்டியில கிடைக்குது. இப்ப நான் வாங்கிருக்கிறது 4 அடுக்கு இருக்கிற ட்ரே. இதோட ரேட் 183 வாங்கினேன். இதுல 30x ஸ்டோர் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு 27x தான் ஹோல்ட் பண்ணுது. இதை இப்படி மொத்தமா டிஸ்மேண்டில் பண்ணி ஈஸியா வாஷும் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 4. ப்ராடக்டோட லிங்க் வேணா சேனல் பயோல கொடுத்திருக்கேன். வியூ ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன். செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.